அன்பார்ந்த பொதிகை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். தமிழ் இலக்கியங்கள் தமிழ் மொழியினுடைய தனிச்சொத்து. அதுவும் 2000 ஆண்டுகளுக்கும் முற்பட்டதாகவே சங்க இலக்கிய காலம் தொடங்கி பல்வேறு தலைப்புகளிலே தமிழார்ந்த புலவர்கள் அவர்களுடைய சிறப்புகளை வெவ்வேறு தலைப்புகளிலே வைத்து பாடி நம்முடைய அரசாட்சி, இங்கே நிலவி வந்த பழக்க வழக்கங்கள், மக்களினுடைய குணநலன்கள், வீரம், கல்வி, கொடை முதலியவற்றிற்கு மக்கள் கொடுத்த முக்கியத்துவம், மன்னர்களுடைய மாண்பு, மகளிரை பற்றியும் இங்கே இருந்த சூழ்நிலைகளையெல்லாம் மிகச்சிறப்பான முறையிலே ஆவணப்படுத்தி 2000 சொச்சம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு வரையறை செய்யப்பட்ட விதிகளுக்கு உட்பட்டு இது சரி இது தவறு என்பதை ஆய்ந்து அறிந்ததாக ஒரு சமூகம் இருந்து வந்ததை தெளிவுபடுத்துகிறது. அப்படி சங்க இலக்கிய காலம் தொடங்கி அதன் பிறகு சங்கம் மருவிய காலம் என்ற ஒரு தலைப்பிலே அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களை முதன்மைப்படுத்தி காப்பிய நூல்கள் எல்லாம், குறிப்பாக ஐம்பெருங்காப்பியங்கள் என்று நாம் அழைக்கும் சிலம்பு, மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி முதலிய இலக்கியங்கள் தோன்றின. அவற்றிற்கும் பிறகு ஒரு 5ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு பல்வேறு நெறிமுறைகளை, நீதிகளை வலியுறுத்தி வரக்கூடியதாய் நமக்கு 14 கீழ்க்கணக்கு நூல்கள் என்று சொல்லப்படும் 18 நூல்கள், இது எல்லாம் பெரும்பான்மை நீதிமுறையை எடுத்துச் சொல்லுவதாய், அறம் எது குறை எது என்பதை தெளிவுபடுத்தக்கூடியதாய் அமைந்த நூல்கள். இந்த 18 நூல்களுக்குள்ளே உலகளாவிய புகழ் பெற்றதும் தமிழர்களுடைய தொன்மையையும் சிறப்பையும் உலகமெங்கும் பறைசாற்றி எல்லோருக்கும் எடுத்துச் சென்ற சிறப்பு திருக்குறளுக்கு உண்டு. 133 தலைப்புகளில் தலைப்பிற்கு 10 குறட்பாவாக 1330 குறளில் உலகிலுள்ள எல்லோருக்கும் எந்த நேரத்திலும் பொருந்தி வரக்கூடியதாய் அறச்செய்திகளை வலியுறுத்தி சொல்லி, எது சரி, எது நம்மை நல்ல நிலைக்கு உயர்த்தும், எது தவறு, எதை சேர்ந்தால் நாம் படுகுழியில் விழுந்து விடுவோம் என்பதை நீதி போதனைகளாக, அறச்செய்திகளாக தொகுத்து தந்திருக்கிறார் திருவள்ளுவர். யார் இந்த வள்ளுவர்? இவரை பற்றிய வரலாறு நமக்கு என்னென்ன தெரிந்திருக்கிறது என்று பார்த்தால், வள்ளுவர் என்ற பெயரோ திருக்குறள் என்ற பெயரோ இரண்டுமே அந்த திருக்குறள் நூலில் இல்லை. எந்த இடத்திலும் இதை பாடியேன், என்னுடைய பெயர் திருவள்ளுவன் என்று அவரே சொன்னதாகவோ அல்லது அந்த நூலுக்கு பெயர் அப்படி ஏற்பட்டதாகவோ இல்லை. மிகவும் பிற்காலத்தில்தான் இந்த திருக்குறளாகிற நூல், இதற்கு இதுதான் தலைப்பு, இதை பாடியவர் வள்ளுவர் என்பதே நமக்கு மிகவும் பிற்பட்ட காலத்தில்தான் கிடைக்க வருகிறது. திருக்குறளை பற்றியும் வள்ளுவரை பற்றியும் முதலில் நிறைய தொகுத்த செய்திகளாக நமக்கு கிடைப்பது திருவள்ளுவ மாலை என்றழைக்கப்படும் பல்வேறு புலவர்கள் தனித்தனியே பாடிய வள்ளுவர் மற்றும் திருக்குறளினுடைய பெருமை குறித்த பாடல்கள் இவற்றினுடைய தொகுப்பாய் அமைந்திருக்கும். மாலை என்று சொன்னால் எப்படி வெவ்வேறு மலர்களை வைத்து தொடுத்து பல்வேறு வண்ணங்கள், பல்வேறு மணங்களோடு கூடிய மாலையை வைத்து தொகுத்து கட்டுவார்களோ, அதுபோலே இங்கேயும் பல்வேறு புலவர்கள் அவரவர்கள் அறிந்தவாறு திருக்குறளினுடைய சிறப்பையும் திருவள்ளுவத்தேவநாயனாருடைய சிறப்பையும் பாடி அதைத்தான் திருவள்ளுவ மாலை என்று சொல்லி வழக்கில் வந்தது. அதில் மூலமாகத்தான் முதலில் இந்த ஆசிரியருடைய பெயரும் நூலினுடைய பெயரும் நமக்கு அறிய கிடக்கிறது. இவர் மயிலாப்பூர் என்றழைக்கப்படும் ஒரு பகுதி, சென்னை மாநகரத்திலே இருக்கக்கூடிய ரொம்ப பிரபலமான ஒரு பகுதி, அங்கே பிறந்தார் என்றும், இன்னும் சிலர் மதுரையிலே பிறந்தார் என்றும் இருவாரும் கருத்து சொல்லுவார்கள். இன்னும் மூன்றாவதாக ஒரு அணியினர், இவர் பிறந்ததென்னவோ மயிலாப்பூரில் திருமயிலை ஆகிற இந்த சிவத்தலத்தில் தான் அவர் பிறந்தார், இங்கிருந்து புறப்பட்டு அவர் மதுரைக்கு போய் சங்கத்திலே, தமிழ்ச்சங்கத்தில் திருக்குறளை அரங்கேற்றி அங்கேயே வசித்தார் என்று இப்படியும் ஒரு கருத்து உண்டு. எதெப்படி போனாலும் ஏதோ ஒரு விதத்தில் திருமயிலையினுடைய தொடர்போடு வள்ளுவர் நிறுத்தப்படுகிறார். அதற்கு பிறகு இவருடைய காலம், எந்த காலத்தில் வாழ்ந்தார்? இவருடைய சமகாலத்தவர்களாக பிற்கால இலக்கியம் கபிலர், ஔவை முதலியோரையெல்லாம் சொல்லுகிறது. இன்னும் ஒருபடி மேலே போய் ஔவை பாட்டி இவருக்கு உடன் பிறந்த தங்கை என்றும், இவருக்கு மகளாக பிறந்தாள் என்றெல்லாம் கூட கதைகள் இருக்க பார்க்கிறோம். எப்படி பார்த்தாலும் இவருடைய காலக்கணக்கை எந்த நூற்றாண்டில் வைத்து பொருத்தி பார்ப்பது என்பது குறித்து பல்வேறு சர்ச்சைகள் உண்டு. சென்ற நூற்றாண்டில் பெரும் தமிழ் ஆளுமைகள் பலரும் அது குறித்து பல்வேறு விவாதங்களை செய்திருக்கிறார்கள். அதிகாரப்பூர்வமாக பொதுயுகத்திற்கு முன்பு
31ஆம் ஆண்டு வள்ளுவருடைய பிறப்பு, அவர் வாழ்ந்த காலம் என்று மறைமலையடிகளினுடைய கருத்தின்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் அப்படி அங்கீகரிக்கப்பட்டு இன்று வரையில் வள்ளுவருடைய ஆண்டு, திருவள்ளுவர் ஆண்டு என்ற கணக்கு பொதுயுக ஆண்டோடு 31 ஆண்டுகளை கூட்டி அப்படி ஒரு கணக்கும் இருந்து வர பார்க்கிறோம். ஆனால் அறிவியல் பூர்வமாக ஆராய்ந்தவர்கள் வள்ளுவர் கையாண்டிருக்கக்கூடிய சொற்கள், அவர் வாழ்ந்த காலத்தில் அதுதான் எதிரொலிக்கும். என்ன மாதிரியான சொற்கள் எந்த காலத்தில் வழக்கில் இருந்தன என்பதை வைத்துத்தான் பார்க்க முடியும். அதிலும் திருக்குறளிலே பயின்று வரக்கூடிய வடமொழி சொற்கள் இவற்றையெல்லாமும் தொகுத்து பார்த்து சமகால இலக்கியத்தில் இதே போன்ற சொற்கள் எங்கேயெல்லாம் பயன்படுத்தப்பட்டது என்பதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து, அப்படியும் கூட சிலர் அவர் 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 6ஆம் நூற்றாண்டு வரையில் எந்த காலத்திலும் அதற்கு இடைப்பட்ட காலத்தில் இருந்திருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். மாமேதை வையாபுரி பிள்ளை அவர்கள் 5ஆம் நூற்றாண்டு இவருடைய காலம் என்று கணிக்கிறார். இப்படி பல்வேறு காலக்கணக்குகள் எதப்படி போனாலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளோடு வாழ்ந்தவரான சேரமான் பெருமான், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர் 8ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர் என்பதற்கு மிக துல்லியமாக நமக்கு தெரியும். அவரோடு காலத்தோடே வாழ்ந்தவர் சேரமான் பெருமான். அவர் திருக்குறளிலிருந்து ஒரு வரியை அப்படியே மேற்கோள் காட்டி பாடுவதாலே நிச்சயமாக இவர்கள் காலத்திற்கு முந்தையவர்தான் வள்ளுவத்தேவநாயனார் என்று கொள்ள முடிகிறது. அந்த விதத்தில் 5ஆம் நூற்றாண்டு அவருடைய பிறந்த ஆண்டாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் என்று கொள்ளலாம். அப்படி பிறந்து மயிலாப்பூர் இந்த காலக்கணக்கு. இதற்கடுத்து வள்ளுவருடைய மனைவி வாசுகி என்றோர் அம்மையாரை அறிகிறோம். இது குறித்த தகவல்கள் நமக்கு மிகவும் பிற்பட்ட காலத்தில்தான் இந்த பெயரிலே இந்த அம்மையார் இருந்தது தெரிய வருகிறது. இன்னும் சில இடங்களில் வள்ளுவர் பொதிகைமலைக்கு போய் அகத்திய பெருமானை தரிசித்தார் என்றும் அவரிடமிருந்து ஞான உபதேசமாக அவர் பெற்றவைகளெல்லாம் தொகுத்துத்தான் திருக்குறளாக பாடினார் என்றொரு நம்பிக்கை உண்டு. அப்படி அவர் அகத்தியரை தரிசித்து அவரிடமிருந்து பெற்ற ஞான உபதேசத்தோடு அவர் மதுரைக்கு வந்தார் என்றும், அங்கே நெசவு செய்யக்கூடிய குலத்தில் வாசுகி அம்மையார் அவரை திருமணம் செய்து கொண்டார் என்றும், அதன் பிறகு பல்வேறு அற்புதங்கள் நிகழ்ந்ததையெல்லாம், உதாரணத்திற்கு எல்லோருக்கும் மிக பிரபலமாக தெரிந்தது, வாசுகி அம்மையார் கிணற்றிலே நீர் இறைத்து கொண்டிருந்த போது வள்ளுவர் அம்மையாரை கூப்பிட்டு அழைக்க அவள் அந்த வாளியை கிணற்றிலே அந்த நிலையிலேயே விட்டுவிட்டு வர அது காற்றிலே தொங்கியதென்றும், மணலை கொண்டு சோறு பொங்கி அம்மையார் உணவு படைத்தாள் என்றும், இப்படி பல்வேறு கிளைக்கதைகள் அம்மையாரினுடைய சிறப்பையும் எடுத்துச் சொல்ல வாய்த்திருக்கிறது. அந்த நிலையில் இவர்கள் எல்லாமே பிற்பட்ட காலத்தில் தொகுக்கப்பட்டதாய் செய்திகள் தான் நமக்கு கிடைக்கிறது. இதை தாண்டி வள்ளுவர் குறித்த வரலாறு என்பது பெரிய ஆராய்ச்சிகள் மூலமாகத்தான் அறியக்கூடும். இன்றைக்கு சென்னையிலே மயிலாப்பூரில் வள்ளுவத்தேவநாயனாருக்கு என்று ஒரு கோயில், திருக்கோயில் இருக்க பார்க்கிறோம். அந்த இடத்திலே அகழ்வாராய்ச்சி செய்தபோது 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு திருவுருவம், பெரிய ஜடாபாரம், நெற்றியிலே நல்ல திருநீர் தரித்து, முகம் நிறைய இந்த தாடி, நீளமாக வளர்ந்த தாடி மார்பு வரையிலும் இருக்கும் விதமாக பத்மபீடத்திலே பத்மாசனத்தில் அமர்ந்து கையிலே சின்முத்திரை தாங்கி ஒரு கையில் சுவடிக்கட்டோடு ஒரு சைவ ஆச்சாரியர் கோலத்திலே காட்சி தர பார்க்கிறோம். அதனால்தான் பழமையான ஓவியங்கள் எல்லாம் திருவள்ளுவத்தேவநாயனாரை சைவ அடியாராக முன்னிறுத்தி அவரை அந்த அளவிலே பார்க்கிறோம். அதனால்தான் சைவ அன்பர்கள் அழைக்கும் போதே திருவள்ளுவரை வள்ளுவத்தேவநாயனார் என்றே சொல்லி அழைப்பார்கள். ஏன்னா அவர் பாடிய குறள் எல்லாம் சித்தாந்த பொருளோடு பார்க்கப்படுவதை முதலில் தோன்றிய உரையாசிரியர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். பரிமேலழகர், மணக்குடவர் போன்றவர்களுடைய உரைகள் எல்லாம் சைவாகமங்களிலிருந்து, தர்மசாத்திரங்களிலிருந்தெல்லாம் மேற்கோள்கள் காட்டி திருவள்ளுவர் எப்படி இதையெல்லாம் தழுவியே பாடியிருக்கிறார் என்பதை அவர்கள் அங்கே வலியுறுத்தி சொல்லுகிறார்கள். இந்த 1330 குறளும் 133 தலைப்புகளும் 3 பால்களாக பிரிக்கப்படுகின்றன. அறம், பொருள், இன்பம். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். மனித வாழ்க்கைக்கு அடிப்படையான தேவைகளாக முதலில் அறம் வலியுறுத்தப்படும். தர்மம், தர்மத்தின் வழியே ஒழுகக்கூடிய ஒருவன் நல்ல நிலையில் ஆட்சி செய்து அவன் செல்வச் சிறப்பு அடுத்ததாக சொல்லப்படும். பொருள், அதை பெறுகிறான். அர்த்தம் என்று வடமொழியிலே சொல்லுவார்கள். அப்படி சேர்க்கப்படும் பொருள், அறவழியிலே சேர்த்த பொருளை கொண்டு ஒருவன் இன்பமான ஒரு வாழ்க்கையை அடைந்து, அதுதான் இன்பத்துப்பாலாக 3ஆவதாக சொல்லப்படுவது. வடமொழியிலே காமம் என்றழைக்கப்படுவது. தர்ம, அர்த்த, காமம், அறம், பொருள், இன்பம், இந்த 3ஐ பற்றியும் பாடி இந்த வழியிலே நின்ற ஒருவன் 4ஆவதாக வீடுபேற்றை சென்றடைவான் என்பதை சொல்லாமல் சொல்கிறார். இதன் 4ஐத்தான் புருஷார்த்தங்கள் என்று சொல்லுவோம். அறம், பொருள், இன்பம், வீடு. இந்த மரபிலே இதிலே அவர் காட்டி கொடுத்தபடி ஒழுகியவனுக்கு வீடுபேராகிற முத்தி எளிமையாக கிடைத்துவிடும் என்று கொள்ளப்படுகிறது. முத்திக்கான வழியை காண்பித்து கொடுக்கும் நூலாகவே திருக்குறளை பார்க்கிறோம். அதனால்தான் அதை
அத்தனை தூரத்திற்கு மிக உயர்வாக வைத்து கொண்டாடுகிறார்கள். திருக்குறளிலே இருக்கக்கூடிய அந்த பொருளை கொண்டுத்தான் பல இடங்களில் அறம் வலியுறுத்தி சொல்லுவதை பிற்காலத்தில் வந்த காவியங்களிலெல்லாம் இடம்பெற்றிருக்க பார்க்கிறோம். இதிலே அறத்துப்பால் என்ற தலைப்பின் கீழே 38 அதிகாரங்கள், பொருட்பால் இரண்டாவதாக இருக்கக்கூடிய தலைப்பு, அதற்கு கீழே 70 அதிகாரங்கள், மூன்றாவதாக இன்பம் காமத்துப்பால், அதிலே 25 அதிகாரங்கள் என்று பிரித்து, இதற்கு கீழேயும் தனித்தனியே அறத்துப்பாலிலே பிரம்மச்சரியத்திலே இருக்கக்கூடியவனுக்கான அறம் என்ன, திருமணம் செய்து கொண்டு மனவாழ்க்கை வாழ்பவனுக்கான அறம் என்ன, அப்படி ஒவ்வொரு நிலையிலும் இருக்க வேண்டியவர்கள் கடைபிடிக்க வேண்டிய அறத்தை வலியுறுத்துவதும், பொருளீட்டுதல் என்று வந்தால் அதிலே அரசாட்சி, மேலாண்மை முதலிய பல்வேறு தலைப்புகளிலே பொருளீட்டுதல் குறித்தும், அதிகாரம் செய்வது குறித்தும், தர்ம வழியிலே அரசு செய்பவன் குறித்தும், போரிடுதல் முதலியவற்றை குறித்தும் பேசி, மூன்றாவதாக இன்பம் என்று வந்த நிலையில் அறத்தோடு கூடியதாய் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை, அதிலே இன்பம் துய்ப்பவன் கடைபிடிக்க வேண்டியது என்று 3 பெரும் தலைப்புகளில் வைத்து, இதன் வழியே ஒழுகுபவன் உயர்ந்த நிலையாகிற முத்தியை பெறுவான் என்பதை சொல்லாமல் காண்பிக்கிறார். இன்னும் அதிலே இருக்கக்கூடிய பாடற் பொருளை வைத்து திருவள்ளுவர் வைணவர் என்று ஸ்தாபிக்கும் நிலையும் பார்க்கிறோம். அதையும் கடந்து கொல்லாமையை அவர் பல இடங்களில் வலியுறுத்தி சொல்லுவதால் 10 குறளிலும் கொல்லாமை என்ற தலைப்பிலே உயிர்களின் பேரில் அன்பு கொள்ள வேண்டும், உணவிற்காக ஒருவரை கொல்லுதல் கூடாது என்று புலால் மறுத்தல் என்றே ஒரு 10 குறள் பாடுகிறார். புலால் என்பது ஒரு உயிரை கொன்று அதை பக்குவப்படுத்தி உண்பது, அதை கண்டித்து பாடுவதாலே அவர் சமணர் என்றும் சொல்லுவது வழக்கத்தில் உண்டு. பிற்காலத்தில் வந்த ஆங்கிலேயர்கள் அவரை சமணர் என்று சொல்லி எல்லாம் வாதாடி இருக்கிறார்கள். இது தவிர அவர் உழவு தொழிலை மிகவும் சிறப்பித்து சொல்லுவதாலே அவர் உழவு செய்யக்கூடிய பாரம்பரியத்திலேயே வந்திருக்க முடியும் என்றும் அறியப்படுகிறார். எந்த தலைப்பை எடுத்துக்கொண்டு பார்த்தாலும் அதிலே உலகில் எந்த காலத்தில் எப்படி வாழ்பவர்களுக்கும் அதிலே சொல்லப்படும் கருத்துக்கள் பொருந்தி வரும் விதமாக பாடியிருப்பதாலே இதை உலக பொதுமறை என்று சிறப்பித்து சொல்லுவார்கள். ஆனால் தான் திருக்குறளை இது சமயம் சார்ந்த நூலாகவே அவர் பாடியிருக்கலாம், ஆனால் அதை கடந்தும் கூட அது பொருள் தருவது அதனுடைய சிறப்பு என்று பார்க்கப்படுகிறது. வள்ளுவத்தேவன் நாயனாரினுடைய திருக்குறளை பற்றி நமக்கு வரலாற்றாக கிடைத்த செய்திகள் இந்த அளவில்தான். அதிலே அவருடைய காலம், அவர் பற்றிய மற்றைய செய்திகள், அவர் பிறந்த திருமயிலாப்பூர் தலம், அங்கே நடந்த அகழ்வாராய்ச்சி, இது குறித்த தகவல்கள் தான் நமக்கு ஏதோ ஒரு அளவிலே கிடைக்கிறது. மற்றபடிக்கு முதலில் சொன்னது போலே இவருடைய பெயர் என்னது என்பது கூட மிகவும் பிற்காலத்தில் தான் நமக்கு தெளிய வந்திருக்கிறது. அதனால்தான் திருவள்ளுவரை பொறுத்த வரையில் அவர் யார், அவருடைய பின்னணி என்ன, என்ன சமயத்தை சார்ந்தவர், என்ன தொழிலில் ஈடுபட்டார், அவர் மனைவி மக்கள் யார், இதையெல்லாம் ஆராய்வதை விடவும் அவர் பாடிய திருக்குறளை முதன்மைப்படுத்தி அதிலிருந்து பெறக்கூடிய தத்துவங்களை ஓதி உணர்ந்து அறவழியிலே நின்று பொருளீட்டி இன்பம் துய்ப்பவன் பெருவீடாகிற இறைவனுடைய திருவடியை சென்று சேர்வான் என்னும் அந்த கருத்தை நாம் முன்மொழிந்து அதையே ஏற்றுக்கொள்வதை வழக்கமாய் கொண்டிருக்கிறோம். அந்த நிலையில் திருவள்ளுவருடைய நினைவை போற்றி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நாளை மீண்டும் மற்றொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.